அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் ரஷ்ய அதிபர் புடினுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை ஏறக்குறைய தோல்வியில் முடிவடைந்திருக்கின்றது. பேச்சுவார்த்தை முன்னேற்றகரமாக அமைந்திருப்பதாக அமெரிக்க ரஷ்ய அதிபர்கள் குறிப்பிட்டாலும் கூட அந்த பேச்சுவார்த்தையின் நோக்கம் நிச்சயமாக தோல்வியடைந்திருக்கின்றது. அந்த பேச்சுவார்த்தையில் என்ன சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த முக்கியமான தகவல்களையும் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அடுத்து காசாவில் மீண்டும் ஒரு போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து தாங்கள் பேசிக்கொண்டிருப்பதாக இஸ்ரேல் ஹமாஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். ஹமாஸ் நடத்திய தொடர் தாக்குதலில் கடந்த 48 மணி நேரத்தில் இஸ்ரேல் இராணுவம் பாரிய இழப்புகளை சந்தித்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் உலகில் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ரஷ்யா அமெரிக்க அதிபர்களினுடைய சந்திப்பு, டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினின் சந்திப்பு அலாஸ்காவில் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது. ஏறக்குறைய 5 மணி நேரம் முதல் 6 மணி நேரம் வரை இடம்பெற்ற இந்த சந்திப்பில் எந்த விதமான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தமோ அல்லது உக்ரைன் போரை நிறுத்துவதற்கான அறிவிப்போ வெளியிடப்படவில்லை என்ற முக்கியமான விடயம் வெளியாக இருக்கின்றது. இந்த சந்திப்பில் என்ன சுவாரஸ்யமான விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் புடின் சந்திப்பில் ரஷ்யா உக்ரைன் இடையில் ஒரு போர் நிறுத்தம் ஏற்படலாம் அல்லது இந்த பேச்சின் முடிவில் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம் அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அலாஸ்காவின் ஆங்கரேஜில் உள்ள எல்மர் ரிச்சர்ட்சன் கூட்டு இராணுவ தளத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கின்றது. 2 தலைவர்களும் பல புள்ளிகளில் உடன்பாடு எட்டப்பட்டதாக தெரிவித்தாலும் உறுதியான ஒப்பந்தம் எதுவும் ஏற்படவில்லை என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக ரஷ்ய அதிபர் புடினுக்கு அமெரிக்காவினால் சிவப்பு செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரஷ்ய அதிபர் புடினுக்கு மேலும் கீழுமாக B-2 பொம்மர்ஸ் குண்டுவீச்சு விமானங்கள் அணிவகுத்து செல்ல, குறிப்பாக அமெரிக்காவினுடைய போர் விமானங்களை மூலமும் அங்கே அவருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. B-2 பொம்மர்ஸ் ஒருபுறமும் மறுபுறத்தில் அமெரிக்காவினுடைய போர் விமானங்களுமாக தரையிலும் ஆகாயத்திலும் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பு ரஷ்ய அதிபருக்கு அமெரிக்காவினால் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெள்ளை மாளிகைக்கு சென்ற பொழுது அவர் எவ்வாறு ஒரு அவமானப்படுத்தப்பட்டு அல்லது அவர் ஏளனமாக நடத்தப்பட்டார், அதற்கு எதிர்மாறான முறையில் ரஷ்ய அதிபருக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பை அமெரிக்கா கொடுத்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுக்கும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான அலாஸ்கா சந்திப்பில் கிரெம்லினின் முதலீடு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு தூதர் கிரில் டிமிட்ரிவ் பாராட்டு தெரிவித்திருப்பதுடன் ரஷ்ய பிரதிநிதிகள் குழுவில் நிறைய பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டதாகவும் அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான ஒத்துழைப்பின் குறிப்பிடத்தக்க பொருளாதார ஆற்றல்களை ட்ரம்ப் கோடிட்டு காட்டியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையினுடைய நோக்கமே உக்ரைன் போரை நிறுத்துவது என்பதை தெரிவித்துவிட்டு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்படக்கூடிய வர்த்தக வாய்ப்புகள் குறித்து ட்ரம்ப் பேசியிருக்கின்றார் என்றால் நிச்சயமாக இவர்களுடைய நோக்கம் உக்ரைன் போரை நிறுத்துவது இல்லை என்பது தெளிவாக இருக்கின்றது. உக்ரைனை ட்ரம்ப் ஒரு பகடைக்காயாக பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார். அமெரிக்கா ரஷ்ய உறவுகளை வலுப்படுத்துவதற்கு அல்லது அமெரிக்கா ரஷ்யாவுக்கு இடையான பேரம் பேசும் சக்தியை அதிகரித்திருப்பதற்கு உக்ரைன் ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இது புரியாமல் உக்ரைனும் சரி ஐரோப்பிய ஒன்றியமும் சரி ட்ரம்ப் ரஷ்யாவுடன் பேசி போரை நிறுத்தப் போகின்றார் என்பதைப் போல அவர்கள் நினைத்து கொண்டிருப்பது தான் வேடிக்கையான விடயமாக இருக்கின்றது. அதிக அளவிலான பிரச்சனைகள் குறித்து நாங்கள் பேசி இருக்கின்றோம். பல விடயங்களில் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் உடன்படிக்கை கச்சாத்திடப்படவில்லை. இவர்களுடைய பேச்சுக்கள் வேடிக்கையாக இருக்கின்றன. முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம், அதிக அளவில் நெருங்கி இருக்கின்றோம், அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் போர் நிறுத்த அறிவிப்பு இல்லை என்பது தங்களுடைய வார்த்தை ஜாலங்களால் உலகை ஏமாற்றக்கூடிய செயலன்றி வேறில்லை. நீண்ட நேர பேச்சுவார்த்தையில் குறிப்பாக மிகப்பெரிய அளவிலான ஒரு இரகசிய பேச்சுவார்த்தையாகவே அதிக அளவில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றிருக்கின்றது. இதில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது மனைவியும் அமெரிக்காவின் முதல் பெண்மணியுமான மெலனியா ட்ரம்பினுடைய கடிதத்தை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் வழங்கியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 15ஆம் தேதி என்ற அலாஸ்கா உச்சி மாநாட்டின் போது ட்ரம்ப் அந்த கடிதத்தை புடினிடம் தன்னுடைய கையால் வழங்கியிருக்கின்றார். ரஷ்யா மற்றும் உக்ரைனில் கடத்தப்பட்ட குழந்தைகள் குறித்து மெலனியாவின் கடிதம்
புடினுக்கு கோரிக்கை வைத்திருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்திருக்கின்றது. அதாவது நூற்றுக்கணக்கான குழந்தைகள் உக்ரைனில் இருந்து ரஷ்யாவுக்கு கடத்தி செல்லப்பட்டிருக்கின்றார்கள் போர் நடைபெற்ற பகுதிகளில். அந்த குழந்தைகளை மீட்டு கொண்டு வருவது குறித்து புடினிடம் அவர் கடிதம் மூலம் தெரிவித்திருக்கின்றார் என்ற விடயம் வெளியாக இருக்கின்றது. குழந்தைகள் குறித்து மெலனியா ட்ரம்ப் அக்கறை கொள்கின்றார். நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கடத்தப்பட்டவர்களை மீண்டும் உக்ரைனுக்கு கொண்டு வரும்படி கேட்கின்றார் என்பதெல்லாம் நியாயமான விடயம்தான். ஒருபடி மேலே சொன்னால் அது ஒரு நல்ல விடயம்தான். ஆனால் நூற்றுக்கணக்கான கடத்தப்பட்ட குழந்தைகளை குறித்து இரக்கம் கொள்ளக்கூடிய மெலனியா ட்ரம்ப் ஆயிரக்கணக்கான குழந்தைகளை பசி பட்டினி போட்டு காசாவில் கொன்றளிக்கக்கூடிய நெதன்யாகுவுக்கு ட்ரம்ப் ஆயுதங்கள் வழங்குகின்றார். அதை தடுப்பதற்கு முயற்சிக்கவில்லை என்பதுதான் இந்த பெண்மணியினுடைய அமெரிக்க ட்ரம்பினுடைய மனைவியினுடைய இரட்டை வேடத்தையும் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தான் ஒரு கருணை உள்ளவர் போலவும் குழந்தைகள் மேல் அன்பை கொண்டவர் போலவும் புடின் சந்திப்பில் ஒரு பிரத்யேகமான ஒரு கடிதத்தை அவர் வழங்கி இருக்கின்றாராம். இன்று அமெரிக்க ஊடகங்கள் பெரிய அளவில் பேசுகின்றார்கள். உக்ரைன் குழந்தைகளுக்காக மெலனியா ட்ரம்ப் தன்னுடைய கைப்பட ஒரு கடிதத்தை எழுதி புடினிடம் கொடுத்திருக்கின்றார். நூற்றுக்கணக்கான குழந்தைகளை கொண்டு வர குரல் கொடுக்கக்கூடிய மெலனியா ட்ரம்ப் குற்றுயிரும் குலையுருமாக பசி பட்டினியோடு மெலிந்த தேகத்தோடு தினமும் காசாவில் செத்து விளங்கு கொண்டிருக்கின்றார்களே பாலஸ்தீன குழந்தைகள். இஸ்ரேலினுடைய கொடூர ஆக்கிரமிப்பினால் மருத்துவமனைகளிலும் ஐநா பள்ளிகளிலும் தஞ்சமடைந்த குழந்தைகள் தினமும் நூற்றுக்கணக்கில் இரத்த வெள்ளத்தில் கொல்லப்படுகின்றார்களே. அந்த இனப்படுகொலையாளி நெதன்யாகு அவனுக்கு ஆயுதம் கொடுக்கக்கூடிய தன்னுடைய கணவர் ட்ரம்பை அதை குறித்து நிறுத்துவது குறித்து அவர் கருணை கொள்ளவில்லை என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம். அல்லது இவர்களுடைய இரட்டை வேடத்தை தெளிவாக பார்க்கலாம். உக்ரைன் குழந்தைகள் மீது அக்கறை கொள்வது போல காட்டுகின்றார்கள். காசா குழந்தைகளை கொன்றொழிக்கக்கூடியவனுக்கு ஆயுதத்தை வழங்குகின்றார்கள். எனவே ட்ரம்ப் அமெரிக்கா மேற்குலக நாடுகளினுடைய இந்த இரட்டை வேடத்தில் அவர்களுடைய மனைவிமாரும் தற்போது இணைந்திருக்கின்றார்கள் என்பதைத்தான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இறுதியாக பேச்சுவார்த்தையின் முடிவில் 2 பேரும் ஒரு கூட்டு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இருக்கின்றார்கள். இதில் ரஷ்ய அதிபர் புடின் ஏறக்குறைய 8 நிமிடங்கள் 3 வினாடிகள் உரையாற்றி இருக்கின்றார்கள். ட்ரம்ப் வெறும் 4 நிமிடங்கள் தான் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. புடின் தனது பேச்சின் பெரும்பகுதியை ட்ரம்புக்கு நன்றி தெரிவிக்க பயன்படுத்தி இருக்கின்றார். பேச்சுவார்த்தை ஏற்பாடு செய்த ட்ரம்புக்கு நன்றி. ட்ரம்ப் இருந்தால் இந்த உக்ரைன் போரே ஆரம்பித்திருக்காது. ஜோ பைடன் இருந்த காரணத்தினால் தான் உக்ரைனுடன் ஒரு போர் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, எங்களுக்கும் போரை நிறுத்துவதற்கு விருப்பம் இருக்கின்றது, போரை நிறுத்துவதற்கு உரிய ஆசை இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு இறையாண்மை என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. ஏனெனில் எங்களுடைய நாட்டின் எல்லையில் நேட்டோ வந்து இருக்கின்ற பொழுது எங்களுடைய நாட்டுக்கு அது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஏனெனில் உக்ரைன் நேட்டோவில் இணைவதாக தெரிவித்த பின்னர் தான் இந்த போர் ஆரம்பித்தது. எனவே இந்த போரை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் நேட்டோவில் இணைந்து கொள்ள மாட்டோம் என்ற உறுதிமொழியை உக்ரைன் வழங்க வேண்டும். அல்லது நாங்கள் ஒருபோதும் உக்ரைனை நேட்டோவுக்கு இணைத்துக் கொள்ள மாட்டோம் என்ற உறுதிமொழியை நேட்டோ வழங்க வேண்டும். அவ்வாறான ஒரு உறுதிப்பாடு இருக்கின்ற பட்சத்தில் நாங்கள் ஒரு நிரந்தர சமாதானத்தை நோக்கி செல்ல முடியும் என்ற ஒரு விடயத்தையும் ரஷ்யா தெரிவித்திருக்கின்றார்கள். அதே போல உக்ரைனிடமிருந்து ரஷ்யா கைப்பற்றியிருக்கக்கூடிய சபோர்ஷியா பிரதேசமாக இருக்கலாம், டானாஸ்க் பிரதேசமாக இருக்கலாம், அந்த பிராந்தியங்களை நாங்களே வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது உக்ரைனிடம் கைப்பற்றிய நிலங்களை நாங்களே வைத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு உக்ரைன் சம்மதிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதை நிச்சயமாக உக்ரைன் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றும் கூறிவிட்டார்கள். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் ட்ரம்புக்கும் தெரியும், புடினுக்கும் தெரியும் இந்த பேச்சுவார்த்தை உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்தப் போவதில்லை என்று. ஆனால் உலகை ஏமாற்றுவதற்காக அல்லது தாங்கள் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவதற்கு மிகப்பெரிய முயற்சிகளை செய்கின்றோம் என்பதை உலகுக்கு காட்டி நோபல் பரிசு என்று அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் அது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவதற்காக புடினுடன் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார். எந்தவித ஒப்பந்தங்களும் இல்லாமல் மிகப்பெரிய பில்டப். அவருடைய விமானம் அங்கே பறந்தது, வீட்டு குண்டுவீச்சு விமானங்கள் இங்கே பறந்தது, போர் விமானங்கள் இங்கே பறந்தன, ட்ரம்ப் இவ்வாறு செய்தார், அவ்வாறு செய்தார், புடின் இவ்வாறு செய்தார் என்று வீணான வாதங்களும் பேச்சுக்களும் படோடாபங்களும் பகட்டுகளும் காட்டப்படுகின்றதே ஒழிய அங்கு இருக்கும் போரை இவர்கள் நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் எதையும் அறிவிக்கவில்லை என்பதைத்தான் இந்த சந்திப்பு வெளிக்காட்டி இருக்கின்றது. மீண்டும் ஒரு முறை உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தப்படலாம் என்ற உலகின் எதிர்பார்ப்பு தவிடுபடியாக இருக்கின்றது. ஏறக்குறைய உக்ரைன் தனித்து விடப்பட்டிருக்கின்றார்கள். ஏனெனில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் தங்களுடைய முன்னேற்றங்கள் குறித்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். உக்ரைனை அமெரிக்கா கலற்றி விட்டு விட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும்.
ஐரோப்பிய நாடுகள் நேட்டோவின் கோரிக்கைக்கு அமைவாக ஒரு சில கருத்துக்களை உக்ரைனுக்கு ஆதரவாக அவர் தெரிவித்தாலும் கூட ரஷ்யாவின் பக்கத்தில் ட்ரம்ப் சார்ந்திருக்கின்றார். ஏற்கனவே சொன்னால் ட்ரம்ப் ஒரு கொள்கையற்ற மனிதர், ஒரு உறுதியற்ற மனிதர். நேற்று ஒன்று பேசுவார், இன்று ஒன்று பேசுவார், நாளை ஒன்று பேசுவார் என்று சொல்வார். புடின் மக்களை கொண்டு குவிக்கின்றார், நான் உக்ரைனுக்கு ஆயுதங்களை கொடுக்கப் போகின்றேன் என்று. நாளை அதை மாற்றி சொல்வார், உக்ரைன் தான் இந்த பிரச்சனையை தீவிரப்படுத்துகின்றார்கள், உக்ரைன் நினைத்தால் இந்த பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முடியும், உக்ரைனும் ஐரோப்பிய நாடுகளும் தான் இதில் குற்றவாளிகள் என்று. அடுத்த நாளே சொல்லுவார், ரஷ்யாவுக்கு எண்ணெய் விற்கக்கூடிய நாடுகளுக்கு நான் தடை விதிப்பேன், ஆனால் ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்று மிகப்பெரிய ஒரு குழப்பவாதி, மிகப்பெரிய அளவிலான ஒரு உறுதியற்ற மனிதனான ட்ரம்பினுடைய இந்த நடவடிக்கைகளில் ஒரு அங்கமாக இந்த சந்திப்பு கடந்து விடுமே தவிர உக்ரைன் போரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தாது என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை காட்டுவதற்கு ஒரு ஆதாரம் நேற்று வெளியாக இருக்கின்றது. டொனால்ட் ட்ரம்பும் விளாடிமிர் புடினும் அலாஸ்காவில் சந்தித்து பேசுவதற்கு முன்பு அல்லது பின்பு கிடையாது, அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அலாஸ்காவில் 2 பேரும் ஒரு அறையில் அமர்ந்து அந்த நேரத்தில் கூட ரஷ்யா உக்ரைன் இடையில் மாறி மாறியான தாக்குதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ரோஸ்டோவ் மீது உக்ரைனிய ட்ரோன்கள் பறந்து கொண்டிருந்தன. அதேபோல் உக்ரைனுடைய பகுதிகளிலும் ரஷ்யா மிகப்பெரிய ஏவுகணை ட்ரோன் தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். டொனாஸ்க் பிராந்தியத்தில் மிகப்பெரிய அளவிலான யுத்தம் அந்த பேச்சுவார்த்தையின் போதே நடைபெற்றதை பார்க்கக்கூடியதாக இருப்பதாக பலரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். எனவே ரஷ்யா உக்ரைன் போரின் உடைய முடிவு எவ்வாறு மாறப்போகின்றது, ட்ரம்ப் புடின் சந்திப்பு ஏமாற்றம் அளித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த யுத்தம் எவ்வாறு செல்லப்போகின்றது என்பதுதான் பலருடைய கேள்வியாக இருக்கின்றது. இறுதியாக காசாவில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையின் போது எஞ்சியுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் ஒரே நேரத்தில் விடுவிப்பதற்கான ஒப்பந்தம் தொடர்பாக கவனம் செலுத்த உள்ளதாக நெதன்யாகுவினுடைய அலுவலகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக எகிப்திய அதிகாரிகளுடனும் முதற்கட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக தமது குழு கெய்ரோவுக்கு சென்றுள்ளதாக ஹமாஸ் இயக்கமும் தெரிவித்துள்ளது. ஏறக்குறைய 2 மாத காலம், 2 என்று சொல்ல 3 மாத காலமாக கெய்ரோவில் சந்திக்கின்றார்கள், கத்தாரினுடைய தலைநகர் டோகாவில் சந்திக்கின்றார்கள். அமெரிக்க பிரதிநிதிகள் இஸ்ரேலுக்கு வருகின்றார்கள், இவர்கள் அமெரிக்காவுக்கு செல்கின்றார்கள், எகிப்து பிரதிநிதிகள் கத்தார் செல்கின்றார்கள், கத்தார் பிரதிநிதிகள் எகிப்து செல்கின்றார்கள். இவ்வாறு மாறி மாறி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதை தவிர காசாவில் போரை நிறுத்துவதற்கான, காசாவில் அங்கு மிகப்பெரிய கொலைவெறி தாண்டவமாடும் இஸ்ரேலின் படுகொலைகளை நிறுத்துவதற்கான எந்த ஒரு முன்னேற்றங்களையும் அங்கே பார்க்க முடியவில்லை என்பதுதான் வேதனையான விடயம். இந்த காணொலியை பேசிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலும் கடந்த 24 மணி நேரத்தில் 146 பாலஸ்தீனர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இதில் 29 குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். ஐநாவினுடைய பாடசாலையில் தஞ்சமடைந்த மக்கள் மீது மிக கொடூரமாக வீசப்பட்ட குண்டில் 41 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, பசி பட்டினியால் உணவில்லாமல் கடந்த மே மாதத்தில் இருந்து, அதாவது கடந்த 90 நாட்களுக்குள் 1148 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் அங்கே வெளியாக இருக்கின்றது. எனவே உக்ரைன் ரஷ்ய பேச்சுவார்த்தையைப் போலதான் அமெரிக்காவும் கத்தாரும் எகிப்தும் பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள், அங்கு மக்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதுதான் ஒரு வேதனையான விடயம். அடுத்த ஒரு ஆஸ்திரேலிய சிப்பாய் தன்னுடைய தோழர்களுக்கு நேற்று வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு டெலிகிராம் மெசேஜ் பதிவில் ஒரு விடயம் தெளிவாக இருக்கின்றது. நேற்றைய தினம் ஒரே நாளில் மட்டும் 15க்கு மேற்பட்ட இடங்களில் மிகப்பெரிய வெடிபொருட்கள் கொண்ட ஒரு தாக்குதலை அல்கசாம் நடத்தியிருக்கின்றார்கள். 10 இடங்களில் கன்னிவெடி தாக்குதலும், 3 இடங்களில் நேரடியாக குண்டுகளை வெடிக்க வைத்தும், 2 இடங்களில் டைம் ஒன் என்று சொல்லக்கூடிய நேரத்தை கணித்து நேர கட்டுப்பாட்டு அடிப்படையில் வெடிக்கக்கூடிய குண்டுகளையும் வைத்து நடத்திய 15க்கு மேற்பட்ட தாக்குதலில் 24 தங்களுடைய வாகனங்கள் முற்றாக சிதறடிக்கப்பட்டிருப்பதாக அந்த ஆஸ்திரேலிய இராணுவ சிப்பாய் தன்னுடைய தோழர்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கின்றார். மெர்காவா டேங்கிகள், கவச வாகனங்கள், இராணுவ ட்ரக்குகள், துருப்புக்காவி வாகனங்கள், இராணுவத்தினர் செல்லக்கூடிய இதர வாகனங்கள் என 24 வாகனங்கள் கடந்த 48 மணி நேரத்தில் வெடிவைத்து அல்கசாம் போராளிகளால் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. மிகப்பெரிய அளவிலான கடுமையான யுத்தம் ஹமாஸுக்கும் இஸ்ரேல் இராணுவத்துக்கு நடைபெற்றிருக்கின்றது. இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய அளவிலான இழப்புகளை அங்கே சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் தற்போது பதிவாக இருக்கின்றன. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி பதிவுகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள்.
இந்த காலைப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.